வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் துரைமுருகன் அவர்களது மகனும் வேலூர் தொகுதியின் எம்எல்ஏவான கதிரானந்த் அவர்களுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் 2 நாட்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி 2000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக சுமார் 2.5 கோடி ரூபாய் கைப்பற்றியதோடு பொறியியல் கல்லூரியின் சிசிடிவி கேமரா மற்றும் கணினிகள் இருக்கக்கூடிய அறைக்கு சீல் வைத்து சென்றுவிட்டார்கள். மேலும் இந்த வழக்கை இன்று நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து கொண்டது. இதில் அமைச்சர் துரைமுருகனின் வழக்கறிஞர் வாதாடிய பொழுது ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பாக நீதிபதி MS சுப்பிரமணியன் அவர்களிடம் தங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்றும் இதனால் நாங்கள் கடும் கோபமடைந்து ஒட்டுமொத்தமாக 7 மணி நேரம் காத்திருப்பிற்கு பிறகுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்களையும் ஏவிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக கல்லூரியில் செயல்பட்டார்கள் என்றும் இதனால் எங்களது மன உளைச்சலுக்கு ஆளாகினாலும் கல்லூரியில் சோதனைகள் செய்வது ஆதாரத்துடன் நாங்கள் சென்றபோதும் கூட அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது என்பதையும் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மேலும் கல்லூரியில் இருந்து எடுக்கப்பட்ட பணங்களும் ஒட்டுமொத்தமான ஆவணங்களுக்கும் சரியான ஆதாரங்கள் எதுவும் கல்லூரியின் நிர்வாகம் தெரிவிக்காத காரணத்தினால் கல்லூரியில் இருக்கக்கூடிய கணினியின் அறைக்கு சீல் வைத்து சென்றுவிட்டோம் என்பதையும் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய 1500க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு கணினி அறை நிச்சயமாக தேவைப்படும் என்பதையும் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஒருபோதும் அதற்கு சீலை எடுக்க முடியாது என்றும் விசாரணைக்கு மீண்டும் ஒத்துழைப்பு தந்தால் மட்டும்தான் அந்த சீலை அகற்ற முடியும் என்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்துவிட்டார். தற்பொழுது இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. நீதிமன்றம் தெரிவித்தது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பை கொடுத்தால் மட்டும்தான் விசாரணை முடிந்த பிறகுதான் சீல் அகற்றப்படும் என்பதையும் தெரிவித்துவிட்டார்கள். இந்த நிலையில்தான் துரைமுருகனும் கதிரானந்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விசாரணை முழுமையாக முடிந்த பிறகுதான் இந்த கல்லூரியில் சீல் அகற்றப்படும் என்பதால் மாணவர்கள் தற்பொழுது படிப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு மாணவருக்கு மட்டும் சுமார் 30 லட்சம் வரை நன்கொடையாக பெற்று கல்லூரியில் இடம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.